திடீர்னு நள்ளிரவு நேரத்துல வீட்டுக்குள்ள புகுந்த போலீசாரால பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. குடியிருந்தவங்க பதறி அடிச்சுட்டு வெளியே வர போலீசார் ஒரு நபரை தரன்னு இழுத்துட்டு போகக்கூடிய காட்சிகள் வெளியாகி வைரல் ஆயிட்டு வருது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மூரார்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் மாயக்கண்ணன். மாயக்கண்ணனுக்கும் அக்பர் அப்படின்றவருக்கும் நிலப்பிரச்சனை ஏற்பட்டதா கூறப்படுது. இந்த நிலையில தான் அக்பரும் அவருடைய மகனான சம்சுதீனும் சேர்ந்து மாயக்கண்ணனுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததா கூறப்படுது. அவர் கொடுத்த புகாரின் பேர்ல தான் போலீசார் சம்சுதீனை கைது செய்யறதுக்காக அவருடைய வீட்டுக்கு போனதா சொல்லப்படக்கூடிய நிலையில தான் நள்ளிரவு நேரத்துல போலீசார் அக்பருடைய வீட்டுக்கு போயிட்டு சம்சுதீனை கைது செய்யறதுக்காக அழைச்சிட்டு போனதா கூறப்படுது. திடீர்னு நள்ளிரவு நேரத்துல வீட்டுக்குள்ள போலீசார் நுழையறத பார்த்த குடியிருப்பு வாசிகள் கத்தி கூச்சலிட்டு பதறி அடிச்சிருக்காங்க. சம்சுதீனை கைது செய்ய விடாம தடுக்க வந்தவங்களை போலீசார் தள்ளிவிட்டதா வீட்டுல இருந்தவங்க குற்றச்சாட்டம் வச்சிருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் ஆட்சியர் குடியிருப்புக்கு போய் இவங்க போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து சம்சுதீனை ஜாமீன்ல விடு வச்சிருக்காங்க. இந்த சூழல்ல தான் போலீசார் ஒரு நபரை வீடு புகுந்து அழைச்சிட்டு போகக்கூடிய இந்த மாதிரியான காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது. இந்த சம்பவத்தால அந்த பகுதியில பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு. சுமார் 11 லட்சத்தில் அதிபயங்கர பாதுகாப்பு. கோர விபத்திலும் காருக்குள் சேதம் இல்லை. குழந்தை பாதுகாப்பில் 45 புள்ளிகளை அதிகமாக பெற்ற டாடா பஞ்ச் ஈவி கார். விபத்து சோதனையில் 5 ஸ்டார். டாடாவின் எலக்ட்ரிக் மைக்ரோ எஸ்யூவி கார்களுக்கான AOP சோதனையில் 32க்கு 31.46 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. முக்கியமாக குழந்தை பாதுகாப்பில் COP சோதனையில் 49க்கு 45 புள்ளிகளை பெற்றிருக்கிறதா. இந்த காரில் 6 ஏர்பேக்குகள், EBD உடன் ABS எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி புரோகிராம் மற்றும் ISO ஃபிக்ஸ் குழந்தை இருக்கை மவுண்ட்கள் ஆகியவை காருக்குள் பொருத்தப்பட்டுள்ளதா. பஞ்ச் EV காரின் விலை 10,99,000 ரூபாயிலிருந்து 15,49,000 ரூபாய் வரைக்கும் ஷோரூம் விலைக்கு கிடைப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஹாரியர் மற்றும் சஃபாரிக்கு பிறகு பாரத் NCAP-யில் 5 நட்சத்திர பாதுகாப்பு மதிப்பீட்டை இந்த கார் பெற்றுள்ளதாம். 64 கிலோமீட்டர் வேகத்தில் முன்பக்க தாக்க சோதனையில் காருக்குள் இருந்த ஓட்டுநர் மற்றும் பயணிகளின் தலை மற்றும் கழுத்து பகுதியில் எந்தவித சேதமும் அடையவில்லை. மேலும் மார்பின் பாதுகாப்பு ஓட்டுநரின் உயிருக்கு மிகுந்த பாதுகாப்பை அளிக்கிறதாம். அந்த காருக்குள் இருந்த ஓட்டுநரின் முன் எலும்புகள் பாதுகாப்பாக இருந்ததாகவும் உடலின் எந்த ஒரு பகுதியிலும் பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் அந்த மதிப்பீட்டு சோதனை குறித்த முடிவு தகவல் வெளியாகி இருக்கிறது. முக்கியமாக 18 மாத குழந்தை மற்றும் 3 வயது குழந்தை ஆகிய இருவரின் விஷயத்திலும் EV பஞ்ச் காரில் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. டாடா டியாகோ EV மற்றும் MG காமெட் EVக்கு மாற்றாக இந்த கார் களம் இறங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது.